ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரியில் ஹெர்ரிங் போன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம். வாங்க எப்படி ஹெர்ரிங் போன் ஸ்டிச் போடுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெர்ரிங் போன் ஸ்டிச் போடுறதுக்கு 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் கீழ் லைனில் ஊசியை குத்திட்டு நூலை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் போட போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிராஸ் அந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரியே இந்த மாதிரி கிராஸாக ஒரு செயின் போட்டுட்டு அதோட முன் பக்கத்தில் நம்ம எந்த டைரெக்ஷனில் போட போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போட போகிறோம். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 ஸ்டிச் வரும். இந்த மாதிரி கிராஸாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு முன்பக்கம் இந்த கோட்டோட முன்பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு பேக் சைடு அப்படியே திருப்பி கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக். இதுதான் ஹெர்ரிங் போன் ஸ்டிச். இதே மாதிரி கிராஸாக ஒரு செயின் லாங் செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக், அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக். அவ்வளோதாங்க. இதான் ஹெர்ரிங் போன் ஸ்டிச். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு செயின் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் போட்ட மாதிரியே ஒரு யூ மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சை போடுங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு இமேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்க. நம்ம ஃபஸ்ட்டு செயின் போடும்போது மட்டும்தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போடுற எல்லா ஸ்டிச்சுக்குமே சில்க் த்ரெட் தாங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டை 2 நூலாக தான் எடுத்து நம்ம எந்த ஸ்டிச்சுக்குனாலும் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். எப்போவுமே சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி எந்த ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தாலும் 2 நூலாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆரியில் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மெத்தடில் இந்த ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஹெர்ரிங் போன் ஸ்டிச். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட இமேஜை ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த ஹெர்ரிங் போன் ஸ்டிச் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.